காதல் எப்போதுமே ஒரு இயல்பானது, இயற்கையானது. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே அது தொடர்ச்சியா நீடித்து வரக்கூடியது. காதலால தான் மக்களுடைய பெருக்கமும் அதிகமாவுது. மக்களுடைய அந்த மாண்பும் விரிவடையுது. ஆகவே இயற்கைக்கு முரணானது தான் சாதிய கட்டமைப்பு. அப்ப இந்த இயற்கை நேச்சர்ன்ற கான்செப்ட்க்கு எதிரான இந்த கல்ச்சர், இந்த கேஸ்ட் கல்ச்சர நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப அன்ப பெருக்க பெருக்க அன்ப எந்த அளவுக்கு நம்ம அதிகரிக்கிறோமோ, மக்களிடத்திலயோ அல்லது எல்லா பொது தளங்களிலும் நம்ம அன்ப கருணைய, நேசத்த அதிகரிக்கும்போது தான், சாதி என்கிற அந்த மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இதனால ஆணவ கொடை நீடித்து வருவதை நம்ம தொடர்ந்து தடுக்கலாம். அதுக்கு சட்டம் மட்டுமே போதாது, விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமானது. இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணை தான் நீ காதல் பண்ணணும், இந்த சமுதாயத்தை மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. அதை ஒழிச்சிட்டு நீ நான் அப்படின்ற ஒரு இது போக நாங்கள் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது அன்பு கண்டிப்பாக இருக்கும். சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக காதல் திருமணங்களை செய்யணும். அது சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்கணும். அந்த சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்கும் போது தான் சாதிய மன வேற்றுப்பாடு இது எல்லாமே கண்டிப்பாக ஒழிக்கப்படும். அதனால் எல்லாமே லவ் பண்ணலாம், அதாவது காதலிக்கலாம். காதலிக்கிற தப்பே கிடையாது. எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் காதலிக்கலாம். அதுவும் காதலிக்கிற பெண்ணையே அதர் கேஸ்ட், அதாவது சாதி மறுப்பு திருமணம் செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.